ஒரு சேலஞ்ச், ஒரு சவால் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தா தான் உங்க வாழ்க்கையில இலக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். சவால் இல்லைன்னா இலக்குங்கிறது இருக்காது. இது வந்து எல்லாத்துக்கும், சகல உலகத்துக்கும் உண்மை. கணபதியோட தன்மை என்னன்னா, விக்னேஸ்வரனா இருக்கும்போது அவர் சவால்களை உருவாக்குவார் உங்க வாழ்க்கையில. எதுக்குன்னா உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையை தரதுக்கும் ஒரு வளர்ச்சியை தரதுக்கும். சில சவால்கள் உங்க வாழ்க்கைக்கு தேவை, சில தடைகள் உங்க வாழ்க்கைக்கு தேவை. அந்த தேவையை வந்து புரிஞ்சுதான் இப்ப வந்து இந்த வழிபாடு வந்து நம்ம வந்து பண்றோம். அப்போ கணபதியோட இந்த வழிபாடுல உங்களுக்கு வந்துட்டு விக்னேஸ்வரனா வந்து அவர் உங்களுக்கு வளர்ச்சியை தருவார். உங்களுக்கு சவால்கள் தந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்கு, சவால்கள் தந்தாலும் அந்த சவால்களை ஜெயிச்சு வர்றதுக்கான பக்குவம், அறிவு, சாமர்த்தியம், சக்தி, உங்களுக்கு வந்து உத்வேகம், இது எல்லாத்தையும் தர வல்லவராகவும் இருப்பார் விக்னேஸ்வரனா. சும்மா விக்னேஸ்வரனா இருந்து உங்களுக்கு தடைகளை மட்டும் வச்சுக்கிட்டு, சவால்களை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களை போட்டு கும்முன்னு கும்ப மாட்டார். அதை வென்று வர்றதுக்கான மார்க்கத்தையும் உங்களுக்கு காமிப்பார். அதுக்கான சக்தியை கொடுப்பார், அதுக்கான பலத்தை கொடுப்பார், அதுக்கான சப்போர்ட்டை கொடுப்பார்.